உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தருமாயிருக்கிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த நாட்களெல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த தேவன் இனி இருக்கும் நாட்களும் நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 95 1, 2, 3 வசனங்களை வாசித்து நாம் ஜெபித்து தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 95 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது. இரண்டாவது வசனம், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். தேவ சமூகத்தில் நாம் வருகிற போது ஆமென், ஆண்டவரை துதித்து கொண்டே வர வேண்டும், அவரை ஸ்தோத்திரித்து கொண்டே நாம் வர வேண்டும். அவர் செய்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த அற்புதங்கள், அவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிற மகிமையான காரியங்களை நினைத்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து அப்படி சமூகத்திற்கு நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. தேவன் நல்லவர், அவர் அற்புதமானவர், இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை அற்புதமாய் அவர் நடத்துவார். 100ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது 100ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனம் இப்படி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். முதலில் அங்கே பார்க்குறோம், துதித்தருடனே அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்போது துதிச்சிட்டு அவர் சன்னதியின் முன் வரணும், அவர் மகிமைப்படுத்திட்டு அவர் சன்னதிக்கு முன்னே நம்ம வரணும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 71 23 நீங்கள் வாசிக்கிற போது, சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை நான் பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை உயர்த்துகிற போது என் உதடுகளும் நீ மீட்டு கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த போதும் கூட பவுலும் சீலாவும் பாடி துதிப்பதற்கு அவர்கள் விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும், கஷ்டமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அதன் மத்தியிலும் ஆமென், நாம் தேவனை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துகிற போது தேவனுடைய மகிமை அளவில்லாமல் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம்
அங்கு வாருங்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது அங்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியிருந்தனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். அப்போ துதி செய்ய தொடங்கின உடனேயே சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போதே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எரிகோவை இவர்கள் சுற்றி வந்து ஆர்ப்பரித்த போது எரிகோ அங்கு தரைமட்டமானதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே துதிக்கிற போது தடைகள் விலகும், தேவ மகிமை இறங்கும், அற்புதங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும், தேவன் கிரியை நடப்பிக்க ஆரம்பிப்பார். ஆகவே இந்த காலை நேரத்திலும் தேவன் மகிமையான காரியத்தை செய்வதற்கு உற்சாக மனதோடு கர்த்தரை பாடி ஆராதித்த திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மன கஷ்டத்தோடு மனவேதனையோடு கூட வந்திருக்கலாம். கடந்த நாட்களில் நடந்த சில சம்பவங்கள் மனதை உறுத்தி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்து மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய திருநாமத்தை உயர்த்தி பாடி ஆராதிக்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தகப்பன்மார்கள், ஒவ்வொரு தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப தம்பி தங்கைகள், கண்மணி பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாத இருக்க தடைகள் விலகட்டும். அதிகாலை எழுந்து தேவனை பாடி ஆராதிக்காதபடிக்கு அது தடைப்படுகிற தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. மன அழுத்தங்கள் மாறட்டும், மன கிளேசங்கள் மாறட்டும், மன துக்கங்கள் மாறட்டும். விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க, விடுதலையோடு கர்த்தரை சேவிக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை போல ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வந்து பாடி ஆராதித்து திருநாமத்தை உயர்த்துவதற்கு ஏற்றபடி ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலிருந்து வாழ்க்கையை துவக்க, தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வாழ்க்கையை துவக்க, உடைய சமூகத்திலிருந்து வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தொடங்குவதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாலை நேரம் நான் தேவனோடு இருக்கிற நேரம், நான் தேவனை பாடி ஆராதிக்கிற நேரம், உடைய சத்தத்தை கேட்கிற நேரம், நான் விண்ணப்பம் பண்ணுகிற நேரம், அவரால் வழிநடத்தப்படுவதற்கான ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற நேரம் என்று ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்வதற்கு அனுக்கிரகம் பண்ணபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள், இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கத்தை விலக்கி போட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி, நன்றி. ஜெப நேரத்தை தாறுமாறாக்கிற ஆவிகள் குறிப்பிட்ட நேரத்தில் தேவ சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற சத்துருவின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். தேவ இரக்கம் உண்டாகட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறையில் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே, 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 உம் சிறையில் நிழலில் தானே களி
நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன், துதி பாடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன், துதி பாடுவே. துதி பாடுவே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுவோமா, இணைந்து ஆராதிப்போம். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. ஆஹா, ஹalleluya, ஆஹா, ஹalleluya, ஆஹா, ஹalleluya, ஹalleluya. Jesus, ஹalleluya, 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 ஹalleluya. பாலை நீலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீ. ஏசப்பா, பாலை நீலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ. கழுகு போல் சுமக்கின்றே, கண்ணின் மணி போல காத்து வந்தேன், கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இணைந்து ஆராதிப்போமா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்த
இருந்து நடத்துகின்றீர். ஒவ்வொரு நாளும் இரவும் வினாடிதோறும் என்னை காக்கிறேன், நிமிடந்தோறும் என்னை காக்கிறேன், இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றேன். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே தகப்பனே. பட்ட கல் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் செய்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே. நான் உயர்த்தப்படும் போது அநேகரை இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னேன். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டேன், உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டேன். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டேன், உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டேன். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர் தேவனே. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர், ஓ கைவிடாமல் நடத்துகிறீரே. இருந்து நடத்துகிறீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறேன். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேடி வந்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, இந்த கால வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. காலையில் உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்குகிற தேவனே, தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து, எங்கள் குடும்பத்தோடு இருந்து, எங்கள் பிள்ளைகளோடு இருந்து, எங்கள் சபையோடு கூட இருந்து, தேசத்தில் இருக்கிற தேவ ஜனங்களோடு கூட இருந்து எங்கள் தேசத்துக்கு நீ இரக்கம் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், கண்ணீர்கள், துயரங்கள், இழப்புகள் எல்லாவற்றை சந்தித்த போதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்கு தயவு பாராட்டி இரக்கம் பாராட்டி தகப்பன் பிள்ளை சுமப்பதை போல சுமந்து எங்களை தப்புவித்த உம்முடைய கிருபைகளை நினைத்து நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த நேரமெல்லாம் தலையை உயர பண்ணினீர் ஆண்டவரே. குறையில்லாமல் எங்களை காத்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆறுதல் படுத்தினீர், எங்களை தேற்றினீர், எங்களை தைரியப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி
நன்றி. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாமல் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. சோர்ந்து வருவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணினீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். கைவிடப்பட்ட நேரமெல்லாம், புறக்கணிக்கப்பட்ட நேரமெல்லாம் கூட இருந்து எங்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆறுதல்படுத்தி, தேற்றி ஆண்டவரே நீ நடத்தின கிருபைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் சொல்லுகிறோம். இப்படி சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை, 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஏசப்பா. ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுது. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கோ தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை, 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாலை நீளத்தில் இழந்தே தேடி கண்டுபிடித்தீ. தேவனே, எங்கேயோ கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தோம், தேடி வந்தீர், தெரிந்து கொண்டீர், உடைய பிள்ளையாய் எங்களை மாற்றினீர், எங்களை அபிஷேகித்தீர், கிருபைகளை தந்தீர்.
ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த இரக்கங்கள், நீர் செய்த எல்லா இரக்கங்களுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல நீர் இறங்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசும் உடைய கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். மேற்கொள்ளுங்கள், மேற்கொண்டு ஜெயமிடுங்கள், வெற்றியாய் வாழுங்கள். மேற்கொள்ள வேண்டிய காரியத்தை மேற்கொண்டு ஜெயமெடுத்து வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் அடிமைப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் பலவீனப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் வெற்றி இல்லாமல் வாழ்வதற்கு தடையாய் இருக்கலாம். எதுவானால் அதை மேற்கொண்டு ஜெயித்து வெற்றியாய் வாழ்வதற்கு, ஜெயமாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நீர் அழைத்த பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். ஏதோ ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்ள முடியாமல் அதற்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கலாம். அதிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் மேற்கொண்டால்தான் நாம் ஜெயமாய் நாம் வாழ முடியும். நாம் மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அநேகர் தங்களுடைய வெற்றியை அளக்க தெரிந்தவர்களுக்கு தங்களுடைய தோல்வியை அளக்க தெரியவில்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், வெற்றியை அளக்க தெரிந்தவர்களுக்கு தோல்விகளை அளக்க தெரியவில்லை. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய தோல்வியை நாம் முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, தோல்வியை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவது, அந்த தோல்வியிலிருந்து வெற்றிக்கிணராய் நடப்பதற்கு வேண்டிய கிருபையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெற்றி பெறுவதற்கான விருப்பம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய தோல்விகளை இல்லை என்றால் நம்முடைய தடுமாற்றத்தை நாம் மறைத்து கொண்டே இருப்போமானால் நாம் வெற்றியாக வாழவே முடியாது. ஆகவே ஜெயமாய் வாழ வேண்டுமானால் நாம் எந்த இடத்தில் தடுமாறுகிறோம், எந்த இடத்தில் பலவீனம் அடைந்திருக்கிறோம், எந்த இடத்தில் நாம் தோற்று போயிருக்கிறோம் என்பதை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து அதை கண்டுபிடித்து அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து வெற்றியாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை தேவனிடத்தில் கேட்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் கிருபைகளை நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். அல்லேலூயா. அந்த கிருபைகளை இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு நிச்சயமாய் தருவாராக. இந்த நாளிலே கோபத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் கோபத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து தான் இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் நாம் தியானித்து அந்த கோபத்தை மேற்கொள்வதற்கு வேண்டிய தெய்வீக கிருபைகளை நாம் தேவனிடம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம், ஒரு மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:24 பாருங்கள். 22:24, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரகமுள்ள மனுஷனோட நடவாதே. ஆமென். கோபக்காரனுக்கு என்ன ஆகாத, தோழனாகாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நாம் கோபத்தை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கோபத்தை நிமித்தம் பிரிந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. நஷ்டமடைகிற பொருள்கள் உண்டு. சிலருடைய நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன?
கோபம், அந்த கோபத்தினால் வந்த அந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் சண்டைகள் உண்டாகிறது. அது நிமித்தம் பலவிதமான போராட்டங்கள். இந்த கோபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். இந்த கோபத்தினால் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஏராளம். சமாதானம் கெட்டு போகிறது. தெய்வீக அன்பு அங்கு உடைக்கப்படுவதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோபத்தினால். ஆகவேதான் கோபத்தை நம்ம மேற்கொள்வதற்கு தேவனுடைய கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கோபம் என்றால் என்ன? உடல் ரீதியாக, மன ரீதியாக, உளவியல் ரீதியாக, சமூக ரீதியாக நமக்கு பிடிக்காத ஒன்று நடக்கிற போது எதிர்ப்பு தெரிவிக்கும் மன உணர்ச்சியே கோபம். நமக்கு பிடிக்காத ஒன்று நம் முன்ன நடக்கிற போது நம்ம அந்த கோபத்தை என்ன பண்ணுகிறோம்? நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கோபம் முட்டாள்தனத்தில் துவங்கி வருத்தப்படுவதில் முடிவடையும். ஆமென். கோபம் முட்டாள்தனத்தில் தான் துவங்கும். ஆனால் கோபப்பட்ட பின்பு வருத்தப்படுவோம். ஐயோ, நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று சொல்லி வருத்தப்படுவோம். ஆகவே இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை நமக்கு தர வேண்டும். கோபப்படும் போதெல்லாம் சத்துரு ஜெயித்து விடுகிறான், நாம் தோற்று விடுகிறோம். நாம் அமைதியாக இருக்கும்போது சத்துரு தோற்று விடுகிறான், நாம் ஜெயித்து விடுகிறோம். குடும்பத்திற்குள்ளே ஒருவருக்கு கோபம் வந்து சண்டை போட்டுக் கொள்கிற போது கணவன் ஜெயித்தார்களா மனைவி ஜெயித்தார்கள் அல்ல, சத்துரு ஜெயித்து விடக்கூடாது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. அல்லேலூயா. இந்த கோபம் எப்போது வருகிறது? மற்றவர்கள் நம்மை மதிக்காத போது, நம்ம சொல்வதை ஒருவர் கேட்காத போது கோபம் வருகிறது. உதாரணமாய் பிள்ளைகளை ஒரு காரியத்தை சொல்கிறோம், பிள்ளைகள் கேட்கவில்லை என்றால் கோபம் வருகிறது. நம்முடைய வார்த்தை ஒருவர் கனப்படுத்தாத போது கோபம் வருகிறது. பிறர் நம்மை ஏமாற்றுகிற போது அந்த கோபம் வருகிறது. ஆமென். அநேகர் முன்னிலையில் நம்மை ஒருவர் விமர்சிக்கிற போது அந்த கோபம் நமக்கு வெளிப்படுவதாக இருக்கிறது. எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த விதத்தில் நடக்காத போது இந்த கோபம் வெளிப்படுகிறது. யாராகிலும் நம்மை அவமானமாய் பேசிவிட்டால் நமக்கு கோபம் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே கோபம் வெளிப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்கிற கோபம் வந்துவிடும். எல்லாருக்கும் முன்ன வச்சு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எல்லாருக்கும் முன்ன வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு அந்த கோபத்தை நாம் வெளிப்படுத்துவதாக நாம் இருக்கிறோம். இவைகளெல்லாம் தாண்டி கடந்து வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஆமென். நீண்ட நாட்கள் கோபம் உண்டு, அடக்கி வைக்கப்பட்ட கோபங்கள் உண்டு, தூண்டப்படுகிற கோபங்கள் உண்டு, கட்டுக்கடங்காமல் இருக்கிற கோபங்கள் உண்டு. இப்படி பலவிதமான கோபங்களை குறித்து நாம் அறிந்திருக்க முடியும். ஆகவே இவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தர வேண்டும். கரலை உயர்த்தி ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தந்து நீர் காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. சில வசனங்களை நாம் பார்க்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கோபம் நிர்மூடனை கொள்ளும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். கோபம் நிர்மூடனை கொல்லும். அப்போ கோபம் ஒரு மனுஷனை அழிச்சிடும். கோபம் ஒரு மனுஷனை அழித்து விடும். பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் சிறைச்சாலை ஊழியத்திற்கு நாங்கள் கடந்து போய் ஊழிய செய்கிற பழக்கங்கள் உண்டு. 20-25 வருடங்களுக்கு முன்பு. அப்போது அந்த சிறைச்சாலையிலே சந்தித்து சில கைதிகளை பார்த்து நாங்கள் பேசுவோம், உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக பேசுவோம். அப்போது ஒரு சகோதரனிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது சகோதரன் சொன்னான், சார், நான் ஒரு விளையாட்டாக மனைவி கோபப்பட்டு சண்டை போட்டால், ஒரு கடுமையான வார்த்தையை பேசினா நான் தலையை பிடித்து தள்ளி விட்டேன். ஆனால் அவள் நேரே போய் சுவத்தில் மோதி விட்டாள், கீழே விழுந்தாள். அந்த கோபத்தில் நான் வெளியே போயிருந்தேன். ஆனால் திரும்பி வந்தபோது அவள் மரித்து போயிருந்தாள். இன்றைக்கு நான் சிறைச்சாலைக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு தன் காரியத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த சுவத்தில் போய் இடிக்கிற போது பின் தலையில் அடித்தது நிமித்தம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அந்த சகோதரிக்கு உண்டாயிருந்தது. இது அவருக்கு தெரியவில்லை. இந்த கோபத்தில் வெளியே போய்விட்டார். திரும்பி வந்து பார்த்தபோது மூச்சில்லாமல் மரித்து போய் கிடந்தால் மனைவி. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்பை அவர் பகிர்ந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சின்ன ஒரு கோபம் குடும்ப வாழ்க்கை சிதைத்து விட்டதை குறித்து நாம் இப்போது அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:12 பாருங்கள். நீதிமொழிகள் 19:12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ஜிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புள்ளின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். ஆமென். அப்போ சிங்கத்தை போல சிலவங்க கெர்ச்சிப்பாங்க. பார்த்தீங்களா? கோபம் வந்துட்டா போதும் பயங்கரமா எழும்பி நிற்பாங்க. கோபம். ஆமென். ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் என்று சொல்லுகிறார். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுவார், ஒருவரை ஒரு கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். ஒருவர் கடிந்து பட்சிப்பது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோபம் வந்துட்டா போதும் பொருட்களை தூக்கி அடிப்பார்கள். சில செல்போனை தூக்கி எறிவாங்க, சிலவங்க டிவியை உடைப்பாங்க, சிலவங்க பிள்ளைகளை காட்டுத்தனமாக தாக்குவாங்க. இதெல்லாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுகள். அதன் நிமித்தம் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இதை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். இதை மேற்கொள்ளும் போது தான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இதை நாம் மேற்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு போராடி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல குணங்கள் இருக்கும், ஆனால் நல்ல பண்புகள் இருக்கும். அன்பாய் பேசுவார்கள், சமாதானமாய் பேசுவார்கள். ஆனால் அந்த கோபம் வந்து விட்டால் போதும், அவனை அடக்கவே முடியாது. அதனால தான் ஒருவர் சொன்னார், யானையை அடக்க தெரிந்த மனிதனுக்கு கோபத்தை அடக்க தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு ஊடகத்தில் வரக்கூடிய கொலைகள், கொள்ளைகள், பலவிதமான பிரச்சனை நீங்கள் கவனித்து பார்த்தால் அதோட பின்னணியத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன? பிரெஸ்டீஜ், சுயம். என்னை இப்படி பேசிவிட்டான், என்னை இப்படி நடத்தி விட்டான், ஆகவே பழி வாங்காமல் விட மாட்டேன் என்று சொல்லி பழியை தீர்த்து கொள்வதற்காக, அந்த கோபத்தை தணித்து கொள்வதற்காக செய்கிற காரியங்கள் தான் அநேக கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், கடத்தல்கள் எல்லாம் நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறவர்கள், இந்த கோபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 4:4 பார்க்கலாம். சங்கீதம் 4:4 பார்க்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஆமென். அப்போ கோபம் என்ன செய்கிறது? பாவம் செய்ய வைத்து விடுகிறது. ஆமென். இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த கோபம், எரிச்சல், மூர்க்கம், இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட். கோபம் வந்துச்சுன்னா எரிச்சல் வந்துடும், எரிச்சல் வந்துன்னா மூர்க்கம் வந்துடும், அடுத்து கடும் கோபம் வந்துடும். இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட், ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஆமென். அது கடும் கோபமாக மாறும். அது அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் மூர்க்கத்தனமாக நடக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தாறுமாறாக அடித்து விடுவார்கள், பாதிக்கப்படும்படி அடித்து விடுவார்கள் கோபத்து நிமித்தம். அதற்கு பின்பு உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதை மேற்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து பாடுவோமா? உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. நீதிமொழிகள் 12:16 பார்க்கும்போது, நீதிமொழிகள் 12:16 கோபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். எரிச்சல், கோபம், மூர்க்கம், இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் விடுதலை பெற்றவர்களாய் கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நான் கோபப்பட்டது சரிதான் என்று நியாயப்படுத்தாதிருங்கள், நான் செய்தது சரிதான் என்று நியாயப்படுத்தாதிருங்கள். தவறுகள் செய்கிற போது நாம் அதை தவறுகளை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிற போது தேவன் நமக்கு மனம் இறங்குகிறார். சிலர் தவறுகளை செய்வார்கள், தப்புகளை செய்வார்கள், ஆனால் தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். தவறுகளை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிற அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தவறை நியாயப்படுத்தக்கூடாது, தவறு செய்துவிட்டு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஆமென். தவறை ஒத்துக்கொள்ளுகிற பழக்கம் நல்ல பழக்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 12:16 மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ விவேகி. சொல்லுங்க பார்த்தீங்களா, கோபம் அவருடைய மூக்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமென். உடனே வெளிப்படும்.
திடீரென்று கோவப்படுவாங்க. சிலவங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று கோவப்படுவாங்க. சிலவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கீறிக்கொள்வாங்க. சிலவங்க தன்னைத்தானே அடித்து கொள்வார்கள். சிலர்கள் தலையை கொண்டு சுவத்திலே மூட்டுவார்கள். அப்படிலாம் பார்க்குறேன். சிலவங்க கோவம் வந்து நான் சாக போகிறேன்னு ஒரு அறைக்குள்ளே போய் கதவை அடைச்சிடுவாங்க. அதுக்கு பின்பு எல்லாரும் பயந்து போய் கதவை தட்டி அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே பாடாய்ப்பட்டு விடுவார்கள். இப்படிலாம் உள்ள மக்கள் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா, பயங்கரமாக தன்னை தாக்கி கொள்வார்கள். சிலவங்க கோவப்பட்டு கையை கிழித்து கொள்வார்கள். சிலர் நான் சாக போகிறேன் என்று சொல்லுவார்கள். ஒருவர் அடிக்கடி நான் சாக போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் என்றால் சத்துரு அந்த வார்த்தையை பிடித்து அவளை ஏமாற்றி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி அநேக சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து ஒரு நாளும் வரக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மௌனமாக இருந்தால் மூடனும் கூட ஞானியாவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இதை நாம் மேற்கொள்ளலாம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். அப்போது கோபப்படும் மூடன் சீக்கிரமாக தன்னுடைய கோபத்தை என்ன பண்ணுவான்? வெளிப்படுத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு நிருபத்தை எழுதுகிற போது இப்படி எழுதுகிறார், வாசிக்கலாம். யாக்கோபு 1:19-20 வாசியுங்கள். யாக்கோபு 1:19-20 வாசிக்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், அப்போ கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், மற்றவங்க பேசுறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமென். கோபிப்பதற்கு நம்ம தாமதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பார்த்தீங்களா? அப்போ சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்பதற்கு நம்ம தீவிரமா இருக்கணும், பேசுவதற்கு பொறுமையா இருக்கணும், கோபிப்பதற்கு தாமதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ வசனத்தை வாசிக்கிற நாம் இதை கடைபிடிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை நாம் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:29, நீதிமொழிகள் 14:29 பார்க்கலாம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். ஆமே, முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறார். அப்போ புத்தியினமா நடந்து கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. 14:17 வேதம் சொல்லுகிறது, முற்கோபி மதிகேட்டை செய்வான் அப்படின்னு இருக்கு. அப்போ மதிகேடான காரியம் செஞ்ச முடித்த பின்பு சொல்லுவாங்க, இதை மதிகேடா செஞ்சுட்டேன், ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேன், புத்தி இல்லாமல் செஞ்சுட்டேன், ஐயோ இப்படி செய்திருக்க கூடாதுன்னு அதற்கு பின்பு நொந்து கொள்வார்கள். தங்களை தாங்களே நொந்து கொள்வார்கள். அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்லுவாங்க, கையிலே இருந்து ஒரு பொருள் விழுந்து விட்டால் நாம் எடுத்து விடலாம், ஆனால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை விழுந்து விட்டால் எடுத்து விடவே முடியாது. சில வார்த்தைகள் சிலரை காயப்படுத்தி விடும், சிலரை கோபத்தை எழும்ப பண்ணிவிடும், சிலரை நம்மை விட்டு பிரித்து விடும். ஆமென். சிலரை வேதனைப்படுத்தி விடும், சிலரை அவமானப்படுத்தி விடும். ஒரு வார்த்தை தான், கையிலிருந்து ஒரு பொருள் விழுந்தால் அதை எடுத்து விடலாம், ஆனால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, கோபமான ஒரு வார்த்தை, காயப்படுத்துகிற வார்த்தை, அவமானப்படுத்துகிற வார்த்தை, அவர்களை பலவீனப்படுத்துகிற வார்த்தைகள் வந்துவிட்டால் அதை திரும்ப எடுக்க முடியாது. அவளை எளிதில் அவர்களை சமாதானப்படுத்த முடியாது. ஆகவே இந்த காரியத்தில் மிக கவனமாக இருப்பதற்கு அவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஆமென். மோசையை குறித்து நாம் பார்க்கிறோம் பாருங்கள். அந்த ஜனங்கள் ஒத்துழைக்காததுனால கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக கண்மலையை அடித்து விட்டதை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கவனமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். வேலை ஸ்தலத்திலும் பிரச்சனைகள் உண்டு, குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு, பிள்ளைகள் படிக்கவில்லை, அதில் பிரச்சனைகள் உண்டு. சில பெற்றோர்கள் ஒரு மார்க் பிள்ளை குறைந்தால் போதும் தாறுமாறாய் பேசுவார்கள். போக்ரஸ் கார்டை வாங்கி தூக்கி எறிவாங்க. சிலவங்களை பார்க்கலாம், ஏதாவது சாப்பாட்டில் ஏதாவது சின்ன ஒரு குறை, உப்பு கூடி விட்டாலோ இல்லை உப்பு குறைந்து விட்டாலோ ஏதோ சின்ன ஒரு காரியம் சாப்பாடு தட்டோடு தூக்கி எறிகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் ஒருவேளை கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பட்டினியாய் கிடக்கிற நம்முடைய தேசத்தில் ஒரு சாப்பாடை தூக்கி எறிவதை நம்ம பார்க்கிறோம். சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாய் நடந்து கொள்வார்கள். டைனிங் டேபிளில் தான் சண்டைகள் நடக்கும், அதிகமாக சண்டைகள் நடக்கும். ஆமென். இதே போன்ற தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியம், நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்முடைய சாட்சியை கெடுக்கிற இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். யோபு 42:7 வாசிக்கிற போது யோபுவை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோபு 42:7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமென். என் தாசனாகிய யோபு பேசுறது போல நீங்க நிதானமா பேசல. நீங்க ரொம்ப கோபப்பட்டீங்க, வார்த்தையை அள்ளி விட்டுட்டீங்க.
ஆனால் என்னுடைய யோபு நிதானமாய் பேசினான். ஆண்டவர் இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பாருங்க, நிதானமாய் பேசுகிற ஒரு காரியம், நிதானமாய் பேசுகிற காரியம். அதற்கு வேண்டிய கிருபைகளை தேவனிடத்தில் நீங்கள் நானும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையில் அந்த கோபம் வெளிப்படத்தான் செய்கிறது. ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். நீதிமொழிகள் 15:1 பாருங்கள். மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பவோ. கடுஞ்சொற்கள், கடினமான வார்த்தைகள் என்னோட கோபத்தை எழுப்பி விடுகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18:19 இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 18:19 பாருங்கள். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவருடைய விரோதங்கள் கோட்டையை தாழ்பால்கள் போல் இருக்கும். ஆமென். கோட்டை தாழ்பால் ஈஸியா திறக்க முடியாது, ஈஸியா மாற்ற முடியாது. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது, கஷ்டம். இந்த கோபப்பட்டவங்களை எளிதில் எல்லாம் மாற்ற முடியாது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்களை போல் இருக்கும். அப்படின்னா அவ்வளவு விரோதத்தை வச்சிருப்பாங்க. விரோதம், பயங்கரமான விரோதம். பல வருஷங்கள் அந்த விரோதத்தை மனதில் வைத்திருப்பார்கள், அந்த காயத்தை மனதில் வைத்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவைகளெல்லாம் நாம் மேற்கொள்வதற்கு நாம் தெய்வ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சிலர் வேண்டுமென்றே நம்மை கோபப்படுத்துவார்கள். வேலை பார்க்கிற இடத்தில் வேண்டுமென்றே நாம் கோபப்பட வேண்டும் என்றே நம்மை கோபப்படுத்துவார்கள். ஒரு முறை ஒரு சகோதரன் வந்து சொன்னார், நான் வீட்டுக்கு போவதற்கு கால தாமதமாகி தான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னார். ஏனென்று கேட்டேன். வீட்டுக்கு போன வேணும்னு என் மனைவி என்னை சண்டைக்கு இழுக்கிறா பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் வீட்டுக்குள்ள வேணும்னே சண்டைக்கு இழுப்பாங்க. கணவனை மனைவி சண்டைக்கு இழுப்பாங்க, மனைவியை கணவன் சண்டைக்கு இழுப்பார். தேவையில்லாமல் இருக்கு, ஒன்றுமே இல்லாத காரியங்கள். மனைவியுடைய அப்பா அம்மாவை, கண்ணுடைய அப்பா அம்மாவை விமர்சிப்பார்கள், கூட பிறந்தோடைய விமர்சிப்பார்கள், வாங்குற சம்பளத்தை விமர்சிப்பார்கள், சிலருடைய தோற்றத்தை விமர்சிப்பார்கள். அப்போ கோபம் வரும் பாருங்க. சிலவங்க எல்லாம் திட்டுவாங்க, அவங்களுடைய கலரை வச்சு திட்டுவாங்க, அவருடைய முகத்தோற்றத்தை வைத்து ஏதாவது பட்ட பேர் வைத்து கூப்பிடுவார்கள், அவருடைய தோற்றத்தை விமர்சிப்பார்கள், அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை விமர்சிப்பார்கள். கணவனுடைய குடும்பத்தார் இல்லை மனைவியுடைய குடும்பத்தாரை பேசுவாங்க. கணவனுடைய குடும்பத்தாரை மனைவியுடைய குடும்பத்தாரை தரைக்குறைவாய் பேசுகிற போது அந்த கோபங்கள் வெளிப்படும், அந்த குடும்பத்தை சண்டைகள் வெளிப்படும், அது பிரிவினையை உண்டாக்கும். ஆகவே இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை நாம் மேற்கொண்டு கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஒரே ஒரு வசனம், மத்தேயு 5:22 வேதம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 5:22 வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியமில்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். ஆமென். இந்த 3 காரியங்களை பாருங்க. 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நியாயமில்லாமல் கோபித்துக் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். ஆகவே பேசுவதில், கோபப்படுவதில், எரிச்சல் அடைவதில் சற்று கவனமாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தெய்வ கிருபை நம்மோடு இருப்பதாக. இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, 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 நாமம் வாழ்க. ஆமென். ராஜா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும்.
இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த விடுதலை பெற விருப்பம் உள்ள நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, அதற்காக ஜெபிக்க வேண்டும். தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப அடிமைத்தனத்திற்கு போகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடியுமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இந்த காலை நேரத்தில் மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் அநேக காரியத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு, ஜெயம்பெடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கோபத்தை மேற்கொள்வதற்கு, கோபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, இதனால் வருகிற போராட்டத்தில் நாங்கள் விடுதலை பெறுவதற்கு கிருபையை கேட்டுபடி சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தயவை கேட்டுபடி சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கோபத்தினால் பிரிந்த குடும்பங்கள், இந்த கோபத்தினால் உடைந்த குடும்பங்கள், இந்த கோபத்தினால் ஏற்பட்ட நஷ்டங்கள், இந்த கோபத்தினால் இழந்த வேலைகள், இந்த கோபத்தினால் நஷ்டமடைந்த தொழில்கள், கோபத்தினால் நம்முடைய குடும்ப உறவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்கும், கிருபையாய் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத அந்த கிரியைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம். இப்படி கரம் தொடும்படியா ஜெபிக்கிறோம். முற்கோபங்கள் மாறட்டும், எரிச்சல்கள் மாறட்டும், காய்மகாரங்கள் மாறட்டும். காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு, துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாய் எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த சகோதரிக்கு கோபம் விலகட்டும், இந்த சகோதரனுக்கு அந்த கோபம் விலகட்டும். ஐயோ, என் பிள்ளைகள் கோபத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள், தாய் தகப்பன் வேதனையோடு இருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறை கண்டிக்கிற போது, தப்பை சுட்டி காட்டுகிற போது பிள்ளைகள் கோபப்படுகிறார்கள் என்று கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல், கோபம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சிறு பிள்ளைகளாயிருந்து முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற இந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கோபத்து நிமித்த சாட்சியை இழந்தவர்கள், சமுதாயத்தில் கெட்ட பேரை வாங்கினவர்கள், எவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிறோம், ஏராளம் உண்டு. கர்த்தர் மனம் இறங்கும், மனம் இறங்கும், ஒரு அற்புதத்தை செய்யும். கோபத்தை உண்டாக்குற சத்ருவின் கிரியைகள் அவளை விட்டு விலகி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தீர்மானங்கள் எடுக்கட்டும். ஆண்டவர், இந்த தீர்மானத்தை காத்துக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர் அஞ்சிடே. கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. அநேகரை விடுதலை செய்வதற்காக நன்றி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் மனைவியிடம், என் கணவனிடம் இந்த கோபப்படுகிற ஒரே ஒரு சுபாவம் மட்டும் மாறிவிட்டால்
எங்கள் குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். என் பிள்ளைகளை விட்டு இந்த கோபம் மட்டும் விலகிவிட்டால் எவ்வளோ சந்தோஷமாக என் குடும்பம் இருக்கும் என்று சொல்லி பல நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு இந்த கொடிய காரியத்திலிருந்து விடுதலை செய்ய கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சவர் யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் ஜெபத்தை தள்ளாதவர், நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமானவர், உமக்கு முன்பாக நின்று கொண்டு பல நாட்களாய் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். தூர தேசத்தில் இருக்கிற தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற கணவனுக்காக ஜெபிக்கிற சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடலில் சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடிக்கடி வியாதிகளை சந்தித்து மருத்துவமனைக்கு அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொழிலில் ஏற்படுகிற போராட்டத்தின் நிமித்தம் பணத்தை இழந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த கண்ணீரோடு விண்ணப்பமிடுகிற பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களுக்கெல்லாம் நீர் மனம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பை பதிவிட்டு ஒவ்வொருவருடைய ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கோபத்தை விட்டு விலகி சாந்தத்தோடு மன அமைதியோடு கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஒவ்வொரு பலப்படுத்துகிறேன் ஒரு குடும்பத்தை நிரப்புவதற்காய் மக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. நடத்தும் நடத்தும். காலை ஆறுதலில் கடந்து கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தூர தேசத்திலிருந்து வார்த்தைகளை கவனித்து ஜெபித்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறேன். நாங்கள் ஜெயமாய் வாழ்வதற்கு, வெற்றியாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு பேசிக்கொண்டே வருகிறேன். மேற்கொள்ள வேண்டிய காரியத்தை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஜெயமாய் வாழ்வதற்கு கிருபைகளை தாரும். நீ எங்களை பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபை தாரும். இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே மேற்கொள்ள வேண்டியவர்களை மேற்கொண்டு ஜெயமாய், வெற்றியாய், ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபையும் விசேஷித்த ஞானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.